ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திர திசை நடக்கிற பொழுது அல்லது கடகலக்கணத்திற்கு பலன் சொல்கிற பொழுது சந்திரனை மையப்படுத்தி நாம் பலன்களை நாட வேண்டும் என்பது எங்கள் கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய எங்கள் குருவினுடைய வாக்கு. உடலெனும் மதிக்கு நான்கில் என்கின்ற ஒரு பாடல் நவீன ஜோதிட சிந்தாமணியில் உள்ளது. 4வது பாடலாக உள்ளது. உடலெனும் மதிக்கு நான்கில் உதயவன் நிற்கில் ஈன்றால் இடர்படும் துயரம் கொள்வாள் எழிலுடை செவ்வாய் மேவின் மடமுடை மனைவி சாவால் மனை அறம் வீழும் வெள்ளி தொடர்ந்திட நான்கில் என்றும் சொல்லனா வறுமையாமை என்கிறார். சந்திரனுக்கு நாளில் சூரியன் இருக்க பிறந்தவரின் தாயார் எந்தவித சுகத்தையும் அடையமாட்டார். உடலெனும் மதிக்கு நான்கில் உதயவன் நிற்கில், உதயவன் என்றால் சூரியன், செவ்வாய் நின்றால் மனைவிக்கு மாரகம் ஏற்படும், குடும்ப வாழ்வு நிலைகெடும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் சுடர்விட உதித்தவர் நித்திய தரித்திரராய் இருப்பார். இப்படி பார்க்கிற பொழுது உங்களுக்கு ஒன்று தெரியும். ஏன் இதை சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த கோள்களினுடைய அடிப்படை நாதமே என்னவென்றால் அவர்கள் மாரகாதிபதி பாதகாதிபதியாக வரக்கூடாது என்பதுதான். சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இந்த கோள்களினுடைய அடிநாதத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேற்கண்ட கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றாலோ சுபர்கள் பார்வை பெற்றாலோ சுப ஆதிபத்தியம் பெற்றாலோ இந்த பலன்களை நாம் வெகுவாக திருத்தி சொல்ல வேண்டும். சந்திரனுக்கு நாளில் சுக்கிரன் நிற்பது யோகம் என்று புலிப்பாணி சொல்கிறார். இங்கே இப்படி சொல்வதற்கு காரணம் என்றால் அவர்கள் பாதகாதிபதி மாரகாதிபதி 6, 8, 12ஆம் அதிபதிகளாக அல்லது அவர்கள் தொடர்புடையவர்களாக வந்துவிட்டால் சந்திரனுக்கு தீய பலன்களை வாரி கொடுக்கிற அமைப்பாக இந்த அமைப்பு மாறிவிடும் என்பதை நாம் அடிப்படை நாதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். துணை விதிகளே தூண்கள்.